ஹாய் காய்ஸ், இன்னிலேருந்து நம்ம கலியுக ரகசியங்களை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்னிலேருந்து கலியுக ரகசியங்களை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலியுக ரகசியத்தில் கலியுகம் என்றால் என்ன, நாம் வாழ்வது உண்மையிலே கலியுகமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கலியுகம் என்ற வார்த்தையை நாம் தினமும் கேட்கிறோம். யாராவது தவறு செய்தால் இது கலியுகம்பா என்று சொல்லுவோம். ஆனால் நல்ல மனிதர்கள் கஷ்டப்பட்டாலும் கலியுகம்தான் என்று சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் இந்த கலியுகம்னா என்ன, இது எப்போது ஆரம்பித்தது, ஏன் இந்த யுகத்தை பற்றி நம் முன்னோர்கள் இவ்வளவு எச்சரிக்கையாக பேசினாங்க, இதைத்தான் இன்று நாம் கேஷுவலாக பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயம், இந்து சமயத்தில் காலம் 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இதில் கடைசி யுகம்தான் கலியுகம். புராணங்களின்படி பகவான் கிருஷ்ணர் பூமியில் தனது அவதாரத்தை முடித்து வைகுண்டம் சென்ற பிறகு கலியுகம் ஆரம்பமானதாக சொல்லப்படுது. அதாவது நாம் வாழக்கூடிய காலம் கலியுகம். இப்போது நீங்கள் கேட்கலாம், சரி கலியுகத்தில் என்ன சிறப்பு? அதற்கு முன்னாடி ஒரு கேள்வி. இன்று மனிதர்களிடம் வசதிகள் அதிகமாக? நிச்சயமாக அதிகம். மொபைல் இருக்கிறது, இணையம் இருக்கிறது, பணம் சம்பாதிக்க வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் மன நிம்மதி இருக்கா? இதுதான் கலியுகத்தோட முதல் ரகசியம். வெளிப்புற வளர்ச்சி அதிகமாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே அமைதி குறைந்து கொண்டே போகும். பழைய காலங்களில் மக்கள் குறைவாக வச்சுருந்தாங்க மொபைல் ஃபோன்லாம், ஆனால் சந்தோஷமாக இருந்தாங்க. இன்று எல்லாம் இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று குறைவாக இருப்பது போல் இருக்குது, பலருக்கும் தோன்றுது. இதுதான் பல புராணங்களும் முன்பே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, கலியுகத்தோட இன்னொரு அடையாளம் உண்மையை விட பொய் வேகமாக பரவும். இதை இன்று சமூக வலைதளங்களில் கூட பார்க்கலாம். ஒரு பொய்யான செய்தி சில மணி நேரத்தில் உலகம் முழுக்க சென்று விடுது, ஆனால் உண்மை வெளிவர பல நாட்கள் ஆகுது. அடுத்த ரகசியம் என்னென்னா, மனித உறவுகள் மெதுவாக பலவீனமாகும். இதற்கு காரணம் அன்பு குறைவதல்ல, சுயநலம் அதிகரிப்பது தான். எனக்கு என்ன கிடைக்கும் என்ற எண்ணம் அதிகரிக்கும் போது உறவுகள் பாதிக்கப்படுது. இப்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம், கலியுகம் மிகவும் மோசமான யுகம் என்று சொல்லுவாங்க. ஆனால் இதில் தான் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. வேறு எந்த யுகத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு கலியுகத்தில் இருக்குது. அது என்ன தெரியுமா? கடவுளை அடைவதற்கு மிகவும் எளிதான யுகம் கலியுகம். கலியுகத்தில் பல வருடங்கள் தவம் செய்ய வேண்டியிருந்தது. சத்திய யுகத்தில் பல வருடங்கள் தவம் செய்ய வேண்டியிருந்தது. திரேதா யுகத்தில் பெரிய யாகங்கள் செய்ய வேண்டியிருந்தது. துவாபர யுகத்தில் கடினமான வழிபாடுகள் செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் கலியுகத்தில் உண்மையான பக்தியுடன் கடவுளை நினைத்தாலே போதும் என்று பல நூல்களும் சொல்லுது. இதனால தான் பல மகான்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கலியுகத்தை மட்டும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இருள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சிறிய விளக்கினோட மதிப்பு தெரியும். அதே போல தான் கலியுகத்தில் நல்லவனாக இருப்பது ஒரு பெரிய சாதனைன்னு பல மகான்களும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் கலியுக ரகசியங்களில் இன்னொரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.